9 ராத்திரி. அந்த 9 ராத்திரியும் அம்பாளை நோக்கி வழிபட ஃபங்க்ஷன் தான் நவராத்திரி. கழுத்துக்கு மேல எருமமாட்டோட தெரியா அப்படின்னா பாத்துக்கோங்க, அது எவ்வளவு கொடூரமான அரக்கன்னு. மக்கள், தேவர்கள், ரிஷிகள்னு எல்லாரையும் போட்டு கொடுமைப்படுத்துவானாம். அப்படின்னா இவன் அழிக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தவா தேவை. அதுக்காகதான் நம்ம முப்பெரும் தேவியர்களான யாரு, அலைமகள், கலைமகள், கலைமகள், இவா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து, அதாவது ஒரே ரூபமா வந்து மகிஷாசுரன் அப்படின்ற கொடூரமான அரக்கனை வதம் பண்ணான். அததான் நம்ம எல்லாரும் நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். எல்லாம் சரி, இந்த நவராத்திரி நமக்கு தருவ அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெரியவா எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தோட தான் செய்வா. அதுல இந்த நவராத்திரி நமக்கு தருவ அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்றது. எப்படி முப்பெரும் தேவியர்கள் வந்து மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை வதம் பண்ணார், அந்த மாதிரி நாவலும் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கெட்ட விஷயங்களை அழிக்கணும். இந்த நவராத்திரியில முதல் 3 நாட்கள் வீரம் வேண்டி துர்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் வேண்டி லட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் கல்வி கலைகள் வேண்டி சரஸ்வதிக்கும் அப்படி கொண்டாடுறோம். துர்கைனாலே வெற்றிக்கு உரியவள், வெல்ல முடியாதவள். இப்போ இந்த துர் பிளஸ் கை, அதுல துர் அப்படின்னா தீய செயல்கள். சோ தீய செயல்கள் பண்றவால தன்னோட கையால அழிக்கிறவதான் துர்கை.